வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் போட்டோஷாப் 7ல் ஒரு 5 பிக்சர்ஸை நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லா பிக்சர்ஸும் நமக்கு வந்து 1 by 1 இம்போர்ட் ஆகிருக்கு. இம்போர்ட் ஆன எல்லா பிக்சர்ஸையுமே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து இதே பிக்சர்ஸை போட்டோஷாப் சிசியில் நான் வந்து இம்போர்ட் பண்ணுறேன். பட் போட்டோஷாப் 7ல் எந்த மாதிரி இம்போர்ட் ஆச்சோ அதே மாதிரி நமக்கு வந்து போட்டோஷாப் சிசியில் வந்து இம்போர்ட் ஆகலை. இப்போ போட்டோஷாப் 7 செட்டிங்ஸை எப்படி போட்டோஷாப் சிசியில் எனபிள் பண்ணுறது அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். போட்டோஷாப் சிசி இந்த மெனுவில் பர்ஃபரன்ஸ் இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஜெனரல் இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். ஒர்க் ஸ்பேஸ் இந்த மெனுவில் மூணாவதாக ஓப்பன் டாக்குமெண்ட்ஸ் அஸ் டேப்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து செக் பண்ணியிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அன்செக் பண்ணிடுங்க. அன்செக் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஓகே கொடுத்துட்டு உங்கள் போட்டோஷாப்பை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணுங்கள். போட்டோஷாப் 7ல் எந்த மாதிரி இம்போர்ட் ஆச்சோ அதே மாதிரி நமக்கு வந்து போட்டோஷாப் சிசிலையும் இம்போர்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து கரெக்டாக இம்போர்ட் ஆயிடுச்சு. இந்த செட்டிங்கை நீங்கள் வந்து எனபிள் பண்ணுறது மூலமாக போட்டோஷாப் 7ல் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணீங்களோ அதே மாதிரி போட்டோஷாப் சிசிலையும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.